வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இந்த வீடியோவில் நிகார்டியா XL30 டேப்லெட்டோட பயன்கள் என்னென்ன மற்றும் பக்க விளைவுகள் என்னென்ன, இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிகார்டியா XL30 டேப்லெட், இதில் நிஃபிடிபின் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட் 30 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட், அதாவது மாத்திரை நம்ம சாப்பிட்ட உடனே ரிலீஸ் ஆகாது. எக்ஸ்டெண்டட்னா கொஞ்சம் அந்த டைம் எடுத்து ரிலீஸ் ஆகும். சரி, இந்த நிகார்டியா XL30 டேப்லெட்டோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் நம்ம சொன்ன மாதிரி நிஃபிடிபின் 30 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிஃபிடிபின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கால்சியம் சேனல் பிளாக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாத்திரை எதற்கு, யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிளட் ப்ரெஷர் அல்லது ஹைப்பர் டென்ஷன் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தான் டாக்டர் இந்த மாத்திரையை பரிந்துரை பண்ணுறாங்க. சரி, இந்த ஹை பிளட் ப்ரெஷர் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அந்த பிளட் செல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ் கன்ட்ராக்ஷன் ஆகிருக்கும், அதாவது சுருங்கி இருக்கும். அளவில் தடிமனாக தடித்து சுருங்கி இருக்கும். அந்த மாதிரி ஏற்படும் போது உள்பக்கம் ரத்தம் செல்லக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்கன்னா சுருக்கப்பட்டு ப்ரெஷராக பிளட்டு மூவ் ஆகும். அதை தான் நம்ம ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் வெசல்ஸ் ஓவராக கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கு கால்சியம் அயன் முக்கியம். இந்த மாதிரி கால்சியம் அயன் அதிகமாக பிளட் வெசலில் இருந்தால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா சுருங்கும். இந்த நிகார்டியா XL30யில் இருக்கக்கூடிய நிஃபிடிபின் பார்த்தீங்கன்னா கால்சியம் சேனல் பிளாக்கர். இந்த மாதிரி எக்ஸசிவாக கால்சியம் பிளட் வெசல்ஸில் சேர்றதை தடுக்கிறதுக்கு இந்த மாத்திரை பயன்படுது. அப்படி அந்த கால்சியம் பிளாக் பண்ணப்படும் போது அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகும். அப்படி ரிலாக்ஸ் ஆகும்போது பிளட்டு போகிறதுக்கு சரியான அளவு அந்த இடம் கிடச்சிரும். அந்த இடத்துல ப்ரெஷர் குறைக்கப்படும். ஹார்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க் லோடும் இல்லாமல் நார்மலாக இயங்கும். மேலும் இந்த மாத்திரை செஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்ஜைனா, மேலும் அந்த ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டியே அதாவது இதய நோயாளிகளுக்கு இந்த மாத்திரை ஒரு உயிர்காக்கும் மருந்தாக செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த மாத்திரையை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாத்திரையை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. டாக்டர் எந்த அளவு எடுத்துக்க சொல்கிறாரோ, எந்த அளவுக்கு பரிந்துரைக்கிறாரோ அந்த அளவு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி நீங்கள் அந்த மருத்துவ ஆலோசனையை பின்பற்றி எடுத்துக்காங்க. சரி, இந்த மாத்திரையோட காமன் சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதற்கு லோ த பிளட் ப்ரெஷர் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தலைவலி, நாசியா, வாமிட்டிங், அதேமாதிரி ஹார்ட் பீட் ஸ்லோ பண்ணுறது, டிசினஸ், சம் கேசஸில் ரேசஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். இது எல்லாமே காமனான சில சைடு எஃபெக்ட் தான். ஏன்னா எல்லா மருந்து மாத்திரைக்குமே காமனான சைடு எஃபெக்ட் இருக்கும். அதை நம்ம பாடியே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதை பற்றி நம்ம ஒர்ரி பண்ணிக்க தேவையில்லை. வேறு ஏதாவது உங்களுக்கு சிவியராக ப்ராப்ளம் தான் நீங்கள் டேப்லெட் யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். சரி, இந்த மாத்திரைன்னு இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் எந்த மாத்திரையும் வாங்காதீங்க. மேலும் வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. சன்லைட்டில் படாத அளவுக்கு ஒரு கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.